Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 12th botany அதாவது pure science botany ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈவன் நீங்க biology botany இருந்தாலும் இந்த क्वेश्चंस வந்து படிச்சிருங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான டாப் மோஸ்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல. நான் வந்து மினிமம் क्वेश्चனா தான் என்னால படிக்க முடியும். இன்னும் எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஆல்ரெடி நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு சாப்டர் வைஸாக முக்கியமான கொஷின் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு கண்டினியூ அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, ஒரு சில ரீசன்னால அப்டேட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, படிச்சு வச்சுங்க. இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறதுனாலும் இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்குமே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். மினிமமாக படித்து மேக்ஸிமமாக மார்க் எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் என்னென்ன கொஷின்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, என்ன ரோல் ஆகுது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 சரிங்களா, நகல்கள் அதாவது குளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நகல்கள் என்றால் என்ன? மெலிட்டோஃபிலியே தான். ஸோ மெலிட்டோஃபிலி இங்கிலீஷில் மெலிட்டோஃபிலி தான். அதே போல் போலன் கிட்டு சரிங்களா, போலன் கிட்டுன்னு நோட் பண்ணி வச்சிங்க. இருமுடி வித்தாக்கம் டிப்ளோஸ்போரின்னு இருக்கும், அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. எண்டோதீலியம் இங்கிலீஷில் எண்டோதீலியம் தான். அதே மாதிரி கேந்திரஃபிலி தான். கரூரா கனி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக சரிங்களா. பார்த்தனா கார்பிகே அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுவும் படிச்சிருங்க. எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கரூரா கனி அதோட முக்கியத்துவம் அதையும் படிச்சிருங்க. சூழின் படமறிந்த பாவம் குறி ஓவியலோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளனேஷனும் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதுக்கடுத்து முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்கு வெற்று தோட்டம் பரவடைந்து பாகம் குறி விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மெச்சூர் ஆந்தர் சரிங்களா, அது வந்து டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர்னு இருக்கும். எண்டோதேசிய மகரந்த பை வெடித்துடன் தொடர்புடையது இந்த கூற்றை நியாயப்படுத்துக த டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த கொஷின்ஸு. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எண்டோதீசியம் இஸ் அசோசியேட் வித் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அப்படின்னு இருக்கும், அது வந்து பார்த்துங்க. டப்பிட்டத்தின் பணிகள் சரிங்களா, இங்கிலீஷில் டப்பிட்டத்தின் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும். அதுக்கடுத்து பல்கரு நிலை என்றால் என்ன? மனித ரீதியில் அதோட முக்கியத்துவம் பாலி எம்ப்ரியானி அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு இருக்கும், அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து சுரப்பு டப்பிட்டம் ஊடுருவு டப்பிட்டம் செக்ரட்டரி இன்வேசிவ் டப்பிட்டம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படக்கூடிய சிறப்பியல்பு. ஸோ பூச்சி மட்டும் படிக்காதீங்க, காற்று பறவை இதெல்லாமே படிச்சுங்க சரிங்களா. எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர் கேரக்டரு, அனிமோஃபிலஸ் ஃப்ளவர் கேரக்டரு, ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கருவன் திசை என்றால் என்ன? அதன் வகைகள். இதெல்லாமே மினிமம் கொஸ்டின். ஸோ மினிமம் இந்த 16 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி படிச்சிங்க. கண்டிப்பாக இதில் தான் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். 1 or 2 சரிங்களா, யாராவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்காக வேறு விதமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவ்வளோதான் சரிங்களா. பிற்கலர்ப்பு அதாவது பேக் கிராஸ் அப்படின்னும். அதுக்கடுத்து கொல்லி மரபணு லீத்தல் ஜீன் இருக்கும். அதுக்கடுத்து சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். முதுமரபு மீட்சி அட்டாவிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மெண்டலோட 7 வேறுபட்ட பண்புகள் சரிங்களா, 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் 7 பேர் ஆஃப் கேரக்டர்ஸ்னு இருக்கும், அது நோட் பண்ணிச்சிங்க. மெண்டலயத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள் ஹூ ரீடிஸ்கவர் மெண்டலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இணை ஓங்குதன்மை கோ டாமினன்ஸ்னா என்ன? மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள் சக்சஸ் ஃபார் ரீசன் ஃபார் சக்சஸ் மென்டல்னு இருக்கும். பரிமாற்ற கலப்பு ரெஸ்ப்ரோகல் கிராஸ்னு இருக்கும். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஒரு பண்பு கலப்பு விளக்க கேட்கலாம், இருபண்பு கலக்கு விளக்க கேட்கலாம் சரிங்களா. ஆனால் இது எல்லாமே நல்லா படிச்சிங்க. ஓங்குதன்மை மறித்தல் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ்னு இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது. மினிமம் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. டாட்டா பேரி டாட்டா பாக்ஸ்னு இருக்கும். சிண்டனிக் மரபணுக்கள் சிண்டனிக் ஜீன்ஸ் ஆர் சிண்டனிக்னு இருக்கும். மரபணு வரைபடத்தோட பயன்கள் மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதோட பயன்கள் அப்படின்னு கேட்கலாம் நமக்கு. ஸோ ஜீன் மேப்போட யூசஸ். அதுக்கடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தோட பெயர், அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. மேன்மேடு சீரியல்னு இருக்கும். மனிதத்தோட முக்கியத்துவம் சரிங்களா, பிளானிடி சிக்னிமென்ஸு. பல்கூட்டு அல்லீல்கள் மல்டிபிள் அல்லீல்ஸ்னு இருக்கும். குறுக்கேற்றத்தோட செயல்முறை சரிங்களா, கிராசிங் ஓவர் அந்த டெக்னிக்ஸ்னு இருக்கும், அது ப்ராசஸ்ன்னு இருக்கும், அதை படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தோம் அப்படின்னா
ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவார் சரிங்களா. ஸ்பைருலினா குரோத்திங்னு இருக்கும், அதை படிச்சுங்க. மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள், ஜீன் டிரான்ஸ்ஃபருக்கான கெமிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை பார்த்துருங்க. உயிரி வழி திருத்தம் சரிங்களா, பயோ ரெமிடியேஷன் இருக்கும், அதை படிச்சிருங்க. மரபணு பொறியில் பயன்படும் நொதிகள், வாட் ஆர் த என்சைம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கும், அதை பார்த்துருங்க. உயிர் பொருள் கொள்ளை என்றால் என்ன, அதோட உதாரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உயிர் பொருள் கொள்ளைக்கு வந்து நமக்கு வந்து இந்த மீனிங் இங்கிலீஷில் வரல, ஸோ நான் வந்து கமெண்ட்டில் கூட அப்புறமா டைப் பண்ணுறேன். பிபிஆர் 322 அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நீங்கள் அறிவது என்ன, பிபிஆர் 320 நமக்கு இருக்கும். தனிசெல் புரதத்தோட பயன்கள், சிங்கிள் செல் புரோட்டீன், அதை வந்து படிச்சிருங்க. உயிர் தொழில்நுட்போட பயன்பாட்டை எழுதுக, பயோடெக்னாலஜியோட அந்த அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். அதேமாதிரி பிடி பருத்தியோட நன்மை தீமை போன டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் இது கேட்கலாம், தனிசெல் புரதம் அல்லது பிபிஆர் 322 இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க சரிங்களா. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபிஃப்த் லெசனில் இதை படிச்சுக்கிட்டா போதும். பியூர் சயின்ஸுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 10 மார்க்குக்கு அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. கருவுறு பற்றி அறிவது சரிங்களா, எம்பிரியாய்டு அப்படின்னு இருக்கும். தாவரங்களில் செயல்பட்டுள்ள நுண்பெருக்கம் சரிங்களா, மைக்ரோ ப்ராபகேஷன் இருக்கும். சைப்ரிட் என்று அழைக்கப்படுவது சைப்ரிடுன்னு இருக்கும். அதுக்கடுத்து செல் மிதவை வளர்ப்பு, செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், உடல கருக்கள் அப்படின்னு இருக்கும், சொமாட்டிக் எம்பிரியோ அப்படின்னு. செயற்கை விதைகளோட நன்மைகள், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட அந்த அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும், ஆர் யூசஸ் இந்த மாதிரி. வைரஸ் அற்ற விதைகள் அப்படின்னு இருக்கும், வைரஸ் ஃப்ரீ சீட்ஸ்ன்னு இருக்கும். முழு ஆக்கத்திறன், டோட்டிபுட்டன்சி. உறைகுளிர் பாதுகாப்பு, கிரையோ ப்ரெசர்வேஷன் இருக்கும். உடல் நகல்சார் அண்ட் கேமெட்டுகள் வேறுபாடு, சோமோகுளோனல் கேமெட்டோகுளோனல் வேரியேஷன்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கடுத்து திசு வளர்ப்பை அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை, அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். தாவர திசு வளர்ப்போட பயன்பாடு, திசு வளர்ப்போட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மினிமம் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. மினிமம் இது படித்தாலே போதும், மோஸ்ட்லி மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம ஒரு சில இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே மாடல், அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வேணுனாலும் கூட கேசி பாட்னி டைப் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்னா 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட கேசி பாட்னி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாப் மோஸ்ட் கொஷின் இது தான், டாப் 15 20 எல்லா கொஷின்ஸும் இதே தான். ஸோ அதனால் இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.